டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணா இந்த 4 விஷயங்கள ப்ராப்பரா பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க 100 மார்க் எடுக்கிறதுக்கு நாங்க கேரண்டி. ஏன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம டெய்லியுமே மேக்ஸிமம் வந்து கிளாஸஸ் வந்து இருக்கு. தவிர்க்க முடியாத ஏதாவது சிச்சுவேஷன்னாலும் கூட அவங்களுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க்கோ, இல்ல டெஸ்ட்டோ நம்ம குடுத்து அவங்கள எப்படியாவது எங்கேஜிங்கா தான் வச்சிருக்கோம். இத தவிர்த்து நம்ம வந்து ஸ்பெஷலா வந்து மந்த்லி ஒன் டைம் வந்து வெளியில இருந்துமே வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸும் அப்படி இல்லைன்னா மேக்ஸ்ல எப்படி 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சிகளுமே வழங்கிட்டு இருக்காங்க. அத பேரண்ட்ஸும் வந்து தொடர்ந்து கவனிச்சு நல்ல ஃபீட்பேக்கும் எங்ககிட்ட குடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ இத தவிர்த்து உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்ல வந்து நிறை குறை கண்டிப்பா இருக்கும். அப்படி உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள தாராளமா இன்னைக்கு நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம். இதுல வந்து இந்த கிளாஸஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இத இப்படி மாத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களோ, இல்ல உங்க ஸ்டூடண்ட் அதாவது உங்க பிள்ளைங்கள்ட்ட இருக்கக்கூடிய அப்படி நிறையா இருந்தாலும் சரி, குறைகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து
இதே மாதிரி சொல்லி கொடுத்தா எங்களுக்கு பாப்பா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்க தான் நீங்க சொல்லணும் அது எப்படி படிக்குது என்னன்னு. கண்டிப்பா பாப்பா வந்து நல்லா தான் படிச்சுட்டு இருக்காங்க. கேட்கக்கூடிய கேள்விகளா இருந்தாலும் சரி, டெஸ்ட் தொடர்ந்து இந்த மாதிரி சரிப்பா. பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க்ஸ். அதே மாதிரி தொடர்ந்து அனுப்பி வைங்க. நல்ல மார்க் எடுப்போம். அதான் நேத்து இன்னைக்கு கூட நான் போய் ஜாயின் பண்ணிக்கேனே. இல்லம்மா எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் 2 நாள் மட்டும் படிக்கிறேன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ரொம்ப ஓகே தேங்க்ஸ்ப்பா. ஓகேம்மா, நன்றிம்மா நன்றிம்மா. மற்ற பேரண்ட்ஸ் அப்படியே மற்ற பேரண்ட்ஸும் அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் தெரியப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ வணக்கம்மா, நரஞ்சநாடு அம்மா பேசுறேம்மா. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நரஞ்சனாவுக்கு இந்த தலைவலி வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா போடவே மாட்டேதுமா. நானும் பக்கத்துல இருந்துட்டு தான் இருக்கேன். மறுநாள் காலைல போட சொன்னாக்கா அங்க ஸ்கூல்ல டெஸ்ட்டுக்குன்னு ஓடி போயிடுது. ஆனா வீக்லி டெஸ்ட் எல்லாம் கரெக்டா தானே மேம் எழுதுது? அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நானும் அதான் வீக்லி அதே மாதிரி நீங்களும் கரெக்டா வந்து லீவ்னா இன்ஃபார்ம் பண்றது, அந்த கிளாஸ் வந்து நீங்க வாங்கி பாப்பா படிக்க வைக்கிறது எல்லாமே ஓகே. அவங்களுக்கு கொஞ்சம் கண்ணுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவு அவங்க பண்ணட்டும். நம்மளும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு நல்லா இல்லைன்னும் போது நம்ம முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணி குடுப்போம். ஓகேங்களாம்மா? சரிங்கம்மா. தொடர்ந்து இது மாதிரி வர சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா முன்னாடிக்கும் இப்போ பாப்பா சொல்றது, பேசுறது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. முன்னாடி கூட பேச மாட்டாங்க. இப்பலாம் கூட நல்லா பேசுறாங்க. எல்லாமே அது கொஞ்சம் வந்து பேசுறதுக்கு வந்து அதிகமா வெட்கப்படுதுமா. அது பேசவே மாட்டேது. நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒரு சிலதுக்கு என்கிட்ட ஆன்சர் சொல்லுது. அத நீ மைக்க மியூட் பண்ணி அவங்ககிட்ட பேசுறது. பேசினாதானமா நீ வந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்பவே இப்படி பேச வைக்கப்படுற அப்படின்னா ஸ்கூல்ல எல்லாம் பேசுற அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு கொஞ்சம் அந்த கூச்சம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஆனா முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் நம்ம ஏன்னா எப்பவுமே ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம மத்தது இந்த பாட்டு பாடுங்க, ஏதாவது கதை சொல்லுங்க, ஏதாவது கேளுங்க அப்படின்னும் போது கூட ஏதாவது பேச ட்ரை பண்றாங்க. அது கூட முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்துல நம்ம மாத்திடலாம். சரிங்கம்மா. சரிங்கம்மா, நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்மா, நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. இதே மாதிரிக்கே அப்படியும் பிள்ளைங்களை நல்லா இன்னும் வர வச்சிருங்கம்மா, நல்லா சொல்லி கொடுத்து. ஓகேம்மா, தேங்க்யூ. மத்த பேரண்ட்ஸ் இருக்கீங்களா? அம்மா லோகோட அம்மா வணக்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. லோகு நல்லா படிக்கிறானாம்மா? நல்லா படிக்கிறாங்க. 4 பேர் வந்து கொஞ்சம் வந்து அதிகமா லீவ் போடுறாங்க. அதிகமா ரெகுலரா கொஞ்சம் கிளாஸ் வருதுல்ல. அவங்களுக்கு டியூஷன்ல இருந்து பார்க்கறதுனாலயா எனக்கு தெரியல. மத்த ஒர்க் இருக்கிறதுனாலயான்னு எனக்கு தெரியல. அதிகமா கிளாஸ் வந்து கொஞ்சம் வரதில்லைம்மா. அப்படிங்களா? நான் கடைக்கு போறதுனால எனக்கு தெரியல. நான் கேட்டா அட்டெண்ட் பண்றேம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் ரெகுலரா வரதில்ல. வாரத்துல 1 நாள், 2 நாள் அந்த மாதிரி. சில நாள் பார்த்தா தொடர்ச்சியா அடுத்தடுத்த நாள் வராங்க. சில நாள் பார்த்தா வரதே இல்ல. அந்த மாதிரி வராங்க. அதனால கொஞ்சம் தம்பிகிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் வராங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி வச்சீங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா நாங்களும் அதுக்கு தான் உங்கள்ட்ட அடிக்கடி கால் பண்ணி நாங்க கேட்டுட்டு இருக்கோம். வராங்களா? வராங்க. நீங்க எப்பவுமே வராங்கன்னு சொல்வீங்க. ஆனா கிளாஸ்ல பார்த்தா அவ்வளவா வரல. வரலைங்களா? அவன் வந்து செல்லு வாங்கிட்டு போய் நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா டியூஷன் போயிடுறாங்கம்மா. என்னன்னு கேக்குறேன். ஓகேம்மா. இல்லன்னா ஒருத்தவங்களோட மொபைல்ல வச்சு 4 பேரையும் படிக்கிற மாரி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா தனித்தனியா குடுத்து விட்டா தானே ப்ராப்ளம் ஆகும். நம்ம ஒருத்தவங்க இதுலேருந்தே 4 பேரும் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படி கூட நீங்க சொல்லிடுங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ரெகுலரா நீங்க வர சொல்லுங்க. ஏன்னா வந்த வரைக்கும் நல்லா ஆன்சர் பண்றாங்க. அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா எல்லாரும் நல்லா போடுறாங்கன்னு அங்கேருந்து டியூஷன்ல இருந்துமே எங்களுக்கு ஃபீட்பேக் சொன்னாங்க. அதனால கொஞ்சம் நீங்க ரெகுலரா மட்டும் வரதுக்கு மட்டும் சொல்லி வைங்கம்மா. ஓகேம்மா, ஓகேம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. மத்த பேரண்ட்ஸ் யாரும் இருக்கீங்களா? அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா சொல்லுங்க.
அவங்க கிளாஸ்ல மேக்ஸ் டீச்சர் வந்து ரொம்ப ஸ்லோ. அவங்க நடத்துனாங்கன்னா புரியாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப ம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். ம். அதனால கண்டிப்பா உங்களுடைய டீச்சிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. இடையில போன் உங்க அப்பா வெளியில கொண்டு போறதுனால ஒரு சில நாள் அட்டன் பண்ணாம ஆமா, இருந்திருப்பான். ஆமா. ம். மற்றபடி வந்து இன்னும் உங்க கிளாஸ் பெருசா இருக்கு. இன்னும் இடையில வந்து நீங்க கிளாஸோட விடாம ஆ. இந்த விடுகதைகளும் வந்து சொல்லி வீடுகளே கொஞ்சம் பேச வச்சுட்டு நல்லா ஆமா, பண்ணி. ஆமா, ஆமா. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளாஸாவே கொண்டு போனா பிள்ளைங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா முகங்களை கூட பாக்குறது இல்லையா? கண்டினியூவா கண்டிப்பா போனாலும் கண்டிப்பா. பிள்ளைங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்ன்றதுனால அது மாதிரி. அதனால அது வந்து கிளாஸ் கொஞ்சம் சூப்பராவே இருக்கு. இடையில அப்பப்ப இடையில பக்கத்துல உட்காருவேன். ஓ, கண்டிப்பா உட்கார முடியாது. ஓகே, ஓகேம்மா. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும் கிளாஸ். முன்னாடி இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் மேக்ஸ் பரவாயில்லாம தான் போயிட்டு இருக்கான். ஓகேம்மா. இப்ப மிட்டம் வந்து நடக்கிறதுனால ம். அந்த 2 நாள் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு ஓகே, சொல்லிட்டு ஓகே, இருந்தான். ஓகேம்மா. உங்களுக்கு எப்படிப்பா அவன் எப்படி கிளாஸ் அட்டன் பண்றான்? அவனுடைய கிளாஸ் சொல்லப்போனால் நான் கேட்குற கொஷினுக்கு வைத்தீஸ்வரன் நிறைய டைம் நல்ல கரெக்டான ஆன்சர் பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம்னா கொஞ்சம் தம்பி மட்டும் லேட்டாக கிளாஸ்க்கு வருவாங்களா, அதனால ஒரு கணக்கோ ரெண்டு கணக்கோ அவங்களுக்கு விடுபட்டு போயிடுது. அதுதான் நான் தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் மட்டும் முன்னாடி வந்துருங்கப்பா, இல்லைன்னா உங்களுக்கு கிளாஸ் மிஸ் ஆகுது பாருங்க, அந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஏன்னா கண்டிப்பா திருப்பி அவங்க எடுத்து அந்த ரெக்கார்டட் கிளாஸை பார்க்குறாங்களான்றது எனக்கு தெரியல. அப்படி நேரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் லேட்டாக வர்றதுனால ஒரு கணக்கும் ரெண்டு கணக்கும் மிஸ் ஆயிடுது. அதை வந்து நம்ம திருப்பி அவங்களுக்காக திருப்பியும் முன்னாலேருந்து நடத்துறதும் கஷ்டமா இருக்கு. நம்ம ஏன்னா அடுத்தடுத்த கணக்கு போயிடுறோம், நம்ம அவங்க வரத்துக்குள்ளேயே முடிச்சுட்டு அடுத்தடுத்த கணக்கு போயிடும். அப்போ வரும்போது நம்ம என்ன நடத்துறோமோ அதுலேருந்து கவனிக்க வேண்டியது இருக்கா, அதனால கொஞ்சம் தம்பி மிஸ் ஆயிடும்னு வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. அதனால முடிஞ்ச அளவு ஒரு 8 மணிக்குன்னா கரெக்டா 8 மணிக்கு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி. அவன் கடை இருக்கிறதுனால அந்த கடையில உட்காந்துருவானா, அதுக்கப்புறம் நாங்களே அந்த ஃப்ரீயா இருக்கும்போது என்னடா டைம் ஆச்சு போடா அப்படி போய் அட்டன் பண்றா அப்படின்னு சொல்லும்போது சரி இவ கடையில மாத்தி விட்டுட்டு அப்புறம் அனுப்பி விடுவோம். அதனால ஒரு சில நாள் கொஞ்சம் லேட் ஆயிடும். அப்படிங்களா? சரி, நான் சரிங்க. பார்த்து சரிங்கம்மா, அட்டன் பண்ண சரிங்கம்மா. சொல்றேன். ஓகேம்மா, ஓகேம்மா. முடிஞ்சா ஒரு அலாரமோ ஏதோ ஒரு 7:50க்கு ஒரு அலாரம் மாதிரி கூட செட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வருஷம் இன்னும் சொல்லப்போனா 3 4 மாசம் தான் இருக்கு. அந்த ஒரு ஆமா 3 ஆமா. மாசத்துக்கு மட்டும் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் படிப்புக்கு நீங்க ஒதுக்கி குடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா நல்லா, ஏன்னா நல்லா பிரில்லியன்ட்டா ஆன்சர் பண்றாங்க. அந்த திறமை இருக்கு. கண்டிப்பா 100 மார்க்லாம் எடுக்கலாம் தாராளமா. அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் தம்பிக்கு கொஞ்சம் டைம் மட்டும் நீங்க ஒதுக்கி குடுங்கம்மா. ஓகேப்பா. இன்னொரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ம். நீங்க அந்த அவங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது இல்லையா? கொஞ்சம் ம். ஈஸியா அவங்க மார்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணா வந்து ம். நீங்க பாஸ் மார்க்ன்றத அடிச்சுட்டு, ம். எப்படி நம்ப அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கணும். ம். அதாவது கண்டினியூவா வந்து நிறைய கொஸ்டின் மாடல்ஸ் வந்து நீங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆமா, இப்ப கூட ஆமாம்மா. இடையில பார்த்தேன். ஆமாம்மா. அதே மாதிரி நீங்க அடிக்கடி அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வரும்பா, கிராஃப்லாம் அட்டன் பண்ணீங்கன்னா மார்க் ஈஸியா எப்படி அவங்க எடுக்கலான்ற மாதிரி எந்த நான் மாதிரி ப்ரிப்பேர் குடுக்குறேம்மா. பண்ணா கண்டிப்பா. நல்லா ஓகேம்மா, ஓகேம்மா. இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா சொல்றீங்களா? நாங்களும் இப்ப ஸ்பெஷல் கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டுருக்கோம் மந்த்லி ஒன்ஸு. இப்ப எக்ஸாம் கிட்டக்க சரி. வந்துருச்சுன்னா, நான் நெறையவே அரேஞ்ச் பண்ணி குடுத்து, எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாரி நான் உங்களுக்கு தனியா இது பண்ணி குடுக்குறேம்மா. ஓகேப்பா, ஓகேப்பா. ஓகேம்மா. மத்தபடி கிளாஸ் நல்லா இருக்கு. ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. நாங்க ஓகேம்மா. சரி பண்ணிக்கிறோம். ஓகேம்மா, ஓகேம்மா. நிச்சயமா. ஓகே. தேங்க்யூப்பா. ஓகேம்மா. தேங்க்யூம்மா. இன்னொருத்தவங்க யாரோ பேசுனீங்களே? சார். சார் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் லோவா கேக்குது சார். சார். குட் ஈவினிங் சார். சார் வாய்ஸ் மட்டும் கிளியராவே கேட்கல சார் எங்களுக்கு. இன்னும் கூட கொஞ்சம் லவுடா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப லோவா கேக்குது சார். சார் கேக்குது சார். சார் சொல்லுங்க சார், கேக்குது சார். ஓகே சார்.
ஓகே சார். அத் எந்த மாதிரி சார் கேட்குறீங்க? ஆமா சார். வீக்லி ஒன்ஸ் சார். ஆ, ஓகே. ஏன் அப்டின்னா சார், இப்ப அந்த வீக்ல என்ன படிக்கிறாங்களோ, அத மட்டும் தான் அந்த வீக்ல ஒரு டெஸ்ட்டு. ஏன்னா சும்மா ஒரு ரிவிஷன்க்காக தான் அந்த மாதிரி வைக்கிறோம் நம்ம. அது பிள்ளைங்களுக்கு டைம் இருக்கிறம்போது கூட அவங்க எழுதினாலும் ஓகே தான் சார். ஏன்னா, அவங்களுக்கு அந்த ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி தான் அந்த சண்டேவும் நம்ம ஃப்ரீயா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல சார். ஆமா சார். சண்டே மட்டும் தான். எனக்கு என்னன்னா சார், இதுவரைக்கும் நம்ம டான்ல இருந்து எல்லா வருஷமுமே பிள்ளைங்க வந்து நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலும் இருப்பாங்க. ஆனாலும் கூட வந்துருவாங்க. எப்படியாவது கிளாஸ்க்கு வந்துருவாங்க. எனக்கு மட்டும் இந்த வருஷம் என்ன சின்ன வருத்தம்னா, ரெகுலரா பிள்ளைங்க வரலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் சார். ஏன்னா இவ்வளோ நாள் கொஞ்சம் பிரேக் ஆயிட்டாங்க பிள்ளைங்க. அதனால கண்டிப்பா அந்த கிளாஸ் எல்லாமே எங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும். அவங்க ரெகுலரா ஏதாவது வந்தாவது அட்லீஸ்ட் காதுலயாவது நம்ப சொல்றத கேட்டுட்டு இருக்கும்போதாவது, அவங்களுக்கு அந்த மேத்ஸ் டச் ஏதோ ஒரு விதத்துல இருக்கும். அப்படின்ற ஒரு எண்ணம் தான் சார். ஏன்னா 1 ஹவர் கண்டிப்பா அவங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க கத்துப்பாங்க. அதனால லீவ் மட்டும் கொஞ்சம் போடாம ரெகுலரா வந்துட்டாங்கன்னா, அவங்கள ஏதாவது ஏன்னா ரொம்ப சிம்பிளா எதெல்லாம் அவங்களுக்கு இம்பார்ட்டனோ அத நான் சொல்லிக் குடுத்து நான் கொண்டு வந்துருவேன் சார். அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவு பிள்ளைங்கள மட்டும் லீவ் போடாம வர கொஞ்சம் ஊக்கப்படுத்துனீங்கன்னா நல்லாருக்கும் சார். ஓகே சார், ஓகே சார். மத்தபடி ஓகே சார். நான் டெஸ்ட்டுக்கெல்லாம் நான் பேசுறேன் சார் பிள்ளைங்கள்ட்ட. வீக்லி ஒன்ஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லி, அதெல்லாம் நான் பேசுறேன் சார். ரெகுலரா மட்டும் அவங்க வந்துட்டாங்கன்னா, மத்தபடி நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே சார். தேங்க் யூ சார். வணக்கம் மேம். அம்மா வணக்கம்மா. நான் இளம்பிரியோட அம்மா பேசுறேன் மேம். அம்மா சொல்லுங்கம்மா. நான் இளம்பிரி எப்படி மேக்ஸ் எல்லாம் எப்படி போடுறான், எனக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோம்ல. அடிக்கடி எனக்கு கொஞ்சம் தலைவலி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ஓகேம்மா. அவனை கொஞ்சம் நான் மேக்ஸ் அட்டன் பண்ற இடத்துல வந்து கவனிக்க சில டைம் வந்து கவனிப்பேன், சில டைம் பார்க்க முடியல. எப்படி போடுறான்? கிளாஸ்லாம் ரெகுலரா அட்டன் பண்றான்? கிளாஸ்லாம் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா நல்லா ஆக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சைட்லேருந்து பெருசா எனக்கு பொறுத்தவரைக்கும் எதுவும் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எந்த விஷயமும் இல்ல. எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவு ஏன்னா அவங்களுக்கு டைமிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. டெஸ்ட் ஹோம் ஒர்க் மட்டும் அப்பப்ப கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா ரெகுலரா கிளாஸ்லாம் என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் தம்பி வந்து கரெக்ட்டா அட்டெண்ட் பண்றாங்க. சொல்லப்போனா நாங்க ஃபர்ஸ்ட்ல இந்த மார்னிங் கிளாஸ் எடுத்தப்போ கூடவுமே ஈவினிங்கும், மார்னிங் எல்லா கிளாஸுமே தம்பி அட்டெண்ட் பண்ணுவாங்க ஆர்வமா. அந்த அளவுக்கு மேத்ஸ்ல அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கொஞ்சம் மட்டும் இந்த ஹோம் ஒர்க் டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணிட்டாங்கன்னா ஓகேம்மா. மத்தபடி அவங்களுக்கு எல்லாமே ஏன்னா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். புரியுதா? புரியுதான்னு எல்லாமே நல்லா தான் ஓகே. நல்லா போயிட்டுருக்கு. டெஸ்ட் ஹோம் ஒர்க் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணாம இருக்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மத்தபடி எல்லாமே ஓகேம்மா. அதான் படிக்கிறான். கொஞ்சம் டைம் படிக்கிறதே நல்லா தான் படிக்கிறான். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து படிடான்ட்டு நம்ம வீட்ல எந்த ஒர்க்கும் குடுக்கறதில்ல அவனுக்கு. ரெகுலர் சாப்பாடுல இருந்து அனைத்து எல்லாம் கிளாஸ் போறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவான். உங்க கிளாஸுக்கு அட்டன் பண்ணுன்ட்டு எல்லாமே அவனுக்கு கொடுத்துறது. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து முன்னாடி படிச்சுட்டு இருந்தான். காலையில கொஞ்சம் கேரியா வருதுன்னு ஒரு நாள் விழுந்துட்டான். அதுக்கு நான் நைட்டு அந்த இதுல கிளம்ப சொல்றது இல்ல, டயத்தை மாத்தி படிச்சிடுறா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த கொஞ்சம் மேக்ஸ் தான் தெரியுது. அவன் கிளாஸ் டெஸ்ட் எழுதல போலங்கிறது எனக்கு தெரியுது. சொன்ன பேச்சு பேரண்ட்ஸை விட இப்ப டீச்சர்ஸ் சொல்றதுதான் அவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான். அதனால நீங்க கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி கண்டிப்பா கிளாஸ் மட்டும் எடுக்காம கொஞ்சம் அட்வைஸ் 10th எவ்வளவு முக்கியமானது, எப்படி மார்க் எடுக்கும் என்று கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா நல்லா தெரியுது. நாங்க சொல்றது அவங்களுக்கு மண்டையில ஏறுற மாதிரி தெரியல. எவ்வளவுதான் படின்னா அதுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுமோன்னு பயமாவும் இருக்கு. ஓகே ஓகேமா. ரொம்ப நீங்க சொன்னா டீச்சர் சொன்னா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில இருக்கும். அப்ப ஸ்கூல்ல சொன்னாலும் கேட்கறான், நீங்க சொன்னாலும் கேட்கறான். வீட்டுல நான் சொன்னா கொஞ்சம் அவனுக்கு கேர் பண்ணிக்கிறது இல்ல. சரிங்கம்மா சரிங்கம்மா. அப்பா தானே அப்படின்ட்டு கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறான். இது எவ்வளவு முக்கியமானு கொஞ்சம் நான் முடிஞ்சளவு அட்வைஸ் தான் அதிகம் பண்றது. இதனால
கொஞ்சம் டீச்சர் நீங்க சொல்றதுக்கு தான் அவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான். ஓகேம்மா, ஓகேம்மா. ஓகே அப்படிங்கறது அவனுக்கு தெரியுது. பேரண்ட்ஸ் சொன்னா அது பெருசா தெரிய மாட்டேங்குது. அதனால நீங்க கொஞ்சம் அது அட்வைஸ் மட்டும் அத அவனுக்கு நான் பண்ணுங்க. பார்த்துக்கிறேம்மா. சரிங்கம்மா. ஓகேம்மா. ஓகேம்மா, படிக்கிறான். சப்ஜெக்ட் எல்லாமே நல்லா படிப்பான். மேக்ஸ் தான் அவனுக்கு வீக். கிளாஸ் எடுத்து விட்டது. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஆனா எனக்கு எதுவும் மேக்ஸ் தான் நல்லா போடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. படிக்கிறவங்க எல்லாமே நல்லா தான் படிப்பாங்க. இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஓரளவு நல்லா தான் படிப்பாங்க. ம். கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அப்படியே அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டு இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டு அப்படியே உட்காந்துக்கிறது நல்லா தெரியுது. நானும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பிள்ளைங்கள பண்ணா அவங்களுக்கு இதாயிடும். ம். அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்துட்டு ரொம்ப இது பண்றது இல்ல. சரி, சரிம்மா. டீச்சர் சொன்னா கொஞ்சம் எடுத்துக்கணுங்கிற மனநிலைமை இருக்கு. அது நல்லா தெரியுது. ஓகேம்மா. ஸ்கூல்ல ஒரு ஒர்க் அதை பண்ணணும்னு பண்றான். ம். நம்ம சொன்ன கேர் பண்ணிக்கிறது இல்ல. அதனால நீங்க கொஞ்சம் அட்வைஸா பண்ணுங்க அவனுக்கு. ஓகேம்மா, ஓகேம்மா. எவ்வளவு முக்கியமானதுன்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்ப எனக்கும் தெரியுது சொல்றேன். ஒரு டைம் தான் இப்ப கஷ்டப்பட்டு இந்த இயர் மட்டும் படிடா, நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு எனக்கு. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஆமா, இப்ப ஆமா. டிசம்பர்ல நாட்களி வந்துட்டு கொஞ்சம் படிடான்னு சொன்னாலும் படிக்கிறான். இன்னும் 1 ஹவர் படிக்கிறதா இன்னும் 1 ஹவர் கூட படிச்சா இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்கலாம் பாருங்க. ஆனா சில பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு நெறைய நேரம் புக் வச்சுட்டு படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த படிக்கிற டயத்துல நல்லா படிச்சுருவாங்க. அந்த மாதிரியே கூட தம்பி இருக்கலாம். ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன் நான் தம்பிகிட்ட. அதனால நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கம்மா. அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. மார்க் இப்ப எடுக்கிறது எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்ல. இப்பயே ஒரு 450, 460, 470 டோட்டல் எடுத்தாதானே கொஞ்சம் அந்த நேரத்துல எடுக்கலாம். ஆமா, ஆமா. அது ரொம்ப இப்பயே முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ரிவிஷனோட போயிடும் பாருங்க. ஆமா. கொஞ்சம் படிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்களாடா என்ன படிக்க எனக்கு கேர் எடுத்துக்க சில டைம் நல்லா இருந்தா சில டைம் தலைவலி வந்துரும். ஓகே, நான் பாத்துக்கிறேம்மா. மாட்டேங்குது. இல்லைன்னா நானே ஓரளவு கொண்டுட்டு வந்துருவேன். தலைவலி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவன் எனக்கு கவனிக்க முடியல. அவங்க அப்பா வேலைக்கு போயிடுறாங்க. ஓகே, ஓகேம்மா. நான் பாத்துக்கிறேம்மா. அது மாதிரி இந்த வருஷம் பிள்ளைங்களுக்கு நம்ம பப்ளிக் அப்போ வந்து மேக்ஸ்க்கு மட்டுமே 10 நாள் லீவ் குடுத்துருக்காங்க. ரிவிஷன் பண்றதுக்கு நெறைய டைம் குடுத்துருக்காங்க. இப்பயிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாமே முடிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த 10 நாள் லீவ்ல இந்த எல்லா சாப்டருமே எழுதியே பார்த்து, கண்டிப்பா 100 மார்க் இந்த வருஷம் நெறைய பிள்ளைங்க வாங்க போறாங்கன்னு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கொண்டு வந்துருவோம்மா. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு கஷ்டமா தெரியுது. அப்பா அம்மா ஏதோ டீச்சர் சொன்னா ஓகே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையில அவன் இருக்கான். ஓகேம்மா, ஓகே. அதனாலதான் உங்கள்ட்ட நான் சொல்றேன். சரிங்கம்மா. மீட்டிங்ல சொல்லணும்னு பார்த்தேன். எல்லாரும் பிள்ளை தம்பி வருத்தப்படணும் அப்படின்ட்டு சொல்லாம வந்துட்டேன். சரி, சரிங்க. நீங்க எல்லாமே எல்லா கிளாஸுமே எடுக்கிறீங்கல்ல டைம் இது பண்றதுக்கு கிளாஸ் பாட சொல்றீங்க. விடுதலைலாம் சொல்றீங்க. ரிலாக்ஸ் பண்றீங்க. அதனால இதையும் கொஞ்சோண்டு அப்படியே சொல்லி கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகேம்மா. படிக்கணும்டா லைஃபுக்கு அது முக்கியம் அப்படின்ட்டு சொல்லுங்க. ஓகேம்மா, ஓகேம்மா. கண்டிப்பா. தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேம்மா, ஓகேம்மா. ஓகே, நன்றிம்மா. ஹலோ. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். பரத்ராஜ் அம்மா பேசலாமா? அம்மா சொல்லுங்கம்மா. பரத்ராஜ் கிளாஸ் எப்படி அட்டெண்ட் பண்றாமா? தம்பி தான் வந்து கொஞ்சம் லீவ் தான் நிறைய கேப் ஆயிடுச்சு இடையில. கண்டினியூவாக கொஞ்சம் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்மளால கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க முடியும். இடையில ரொம்ப கேப் ஆயிடுச்சு. அது ஒன்று தான் வருத்தம். ஏன்னா வந்திருந்தா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்க முடியும். ஆனால் முன்னாடிக்கு இப்போ வந்து பேசுகிறாங்க. நானே அவங்களை கிளாஸில் கூட பாராட்டிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் பேச மாட்டாங்க. இப்போலாம் கொஞ்சம் பேசுகிறாங்க, புரியுதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இன்வால்வ் ஆகிட்டாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவு லீவ் மட்டும் தம்பி போடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல. இப்போ ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. லீவ் மட்டும் கொஞ்சம் போடாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்கள நல்ல மார்க் நான் எடுக்க வைக்கிறேம்மா. சரிம்மா, சரிம்மா. ஓகேம்மா. அவனுக்கு டைம் செட் ஆக மாட்டேங்குது. வேனுக்கு போயிட்டு வரதுக்கு 5:30 மணி 6 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஹோம்ஒர்க் வீட்டில் வந்து பண்றது அதுவே டைம் அவனுக்கு இருக்குது. ஓகே, ஓகேம்மா. அதனாலதான் இப்போ இது கிளாஸ் அட்டன் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. ஆனால் முன்னாடிக்கு இப்போ நீங்கள் முன்னாடி வருத்தப்படுவீங்களா, தம்பி பேசவே மாட்டேங்கிறாங்க கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முன்னாடிக்கு உண்மையிலே நானுமே மற்ற பிள்ளைங்களுக்குமே தெரியும் பாராட்டிட்டு இருந்தேன். ஏன்னா முன்னாடி பேசவே மாட்டாங்க. இப்போலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வர சொல்லுங்கள். ஏன்னா
எல்லாமே புரியுதுன்னு சொல்றாங்க. அதனால எதுவும் எழுதுன மாதிரியே எனக்கு தெரியலம்மா. மத்த பிள்ளைங்க எல்லாம் டெஸ்ட் எழுதி உங்களுக்கு அனுப்புங்க, நான் ஆமாமா. பாக்குறேன். டெஸ்ட் ஹோம்வொர்க்குமே எழுதி அனுப்புன மாரி தெரியல. ஆனா முன்னாடிக்கு ஒருவேளை அவங்க நெறைய கேட்டகரி இருக்குமா. இப்ப ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்க்க மட்டும் தான் செய்வாங்க. நோட் பண்ண மாட்டாங்க. சில அதெல்லாம் பேர் வந்து பண்றது இல்ல. நான் ஆ. கூட திட்டுவேன். நோட்டு வச்சுல, பென்சில் வச்சுல, அவங்க சொல்றத எப்படி கவனிக்கிறதுன்னு சொல்லி திட்டிருக்கேன். ம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே நோட் பண்ணுவாங்க. நம்ம சொல்லும்போதே அவங்க நோட் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா அத அவங்களே எழுதி பார்ப்பாங்க. இந்த மாரி 3 கேட்டகரி இருக்காங்க. அதுல ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரில இருக்கலாம். ஏன்னா, சில பேருக்கு பார்க்கும்போது புரியும். ஆனா அப்புறம் போடும்போது வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அது சில பேருக்கு ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதனால அதுல தம்பி வந்து ஃபர்ஸ்ட் வெரைட்டியா இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். பார்க்கலாம். இப்ப மார்க் ஸ்கோர் பண்ணும்போது பார்க்கலாம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அவனை. நான் ஓகே. கிளாஸ் அட்டன் பண்ண வர சொல்றேன். ஓகேம்மா. சரிம்மா, கொஞ்சம் கால் பண்ணி தனியா அவன்கிட்ட பேசுங்க. அவன் அந்த கேட்டா ஸ்கூல் ஒர்க் இருக்குன்னு அதே தான் சொல்றான். ஓகேம்மா. சரிம்மா. ஓகேம்மா. ஓகேம்மா. தேங்க் யூ. பவி, அக்கா. நான் பேசுறேன். அக்கா சொல்லுங்கக்கா. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோன்னு தோணுது எனக்கு. ம். ஏன்னா கிளாஸ் வரல, எக்ஸாம் டெஸ்ட் எழுதல அப்படின்னா மறுநாள் கேட்கல ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கிளாஸ் வராததுக்கு தான் நான் வந்து தனியா மானிட்டர் பண்றதுக்கு அடிக்கடி உங்களுக்கு கால் வருது இல்லைங்களா? அது வந்து அதுக்கு தான் நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கிளாஸ் வராததுக்கு. டெஸ்ட்டுக்கு நான் கேட்கிறேன் நானு. ஏன்னா மேக்ஸிமம் நான் நைட் வந்துருவேன். ஆபீஸ் முடிஞ்சு 8 மணிக்குள்ள எப்படி இருந்தாலும் வந்துருவேன். எதுவும் உடம்பு முடியல அப்படின்னா மட்டும்தான் இவனை வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்க விடுறது. இல்ல அப்படின்னா நாளுக்கு முன்னாடி கூட பல்லு வலி, அதனால எங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வரவே லேட் ஆயிட்டு, அதனாலதான் வரல. மத்தபடி கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்கலாம் விடுறது இல்ல. ஆனா டெஸ்ட் ஹோம்ஒர்க் போடல அப்படின்னா கேக்குறது இல்ல. ஏன் கேக்கு சரி. மத்தபடி ஹரிஷ் எப்படி இருக்கான்? எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஹரிஷால? ஹரிஷ் வந்து நல்லா ஆக்டிவா எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா ஏதாவது நான் சொல்லி கொடுக்குறேன்னா, அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட கரெக்ட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டி தம்பிகிட்ட இருக்கு. எதுனாலுமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா 100 மார்க்ஸ் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும் தம்பியால. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி டெஸ்ட் அண்ட் ஹோம் ஒர்க் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் எல்லா சம்முமே அவங்களுக்கு தெரியுது. மத்தபடி எல்லாமே தெரியுது. நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸ் கேட்டாலுமே, அடுத்த ஸ்டெப் எப்படி போடணும்னு கேட்டா கூடவுமே சொல்ற அளவுக்கு நல்லா இருக்கு. அது என்னன்னா, அவங்க எழுதுற மட்டும் இல்ல. அது நான் பார்த்துக்கிறேன்க்கா. அப்படின்னா அப்ப டெஸ்ட் எழுதலைன்னா நான் கண்டிப்பா கேட்டுருவேன். ஏன்னா நான் எப்படி நான் வீட்டுல தானே இருக்கேன், அதனால ஏன் எழுதல அப்படின்னு சொல்லி கேட்டுறது. அது இன்னொன்னு என்ன, இப்ப இந்த டெஸ்ட் வந்து ப்ராப்பரா எழுதுறாங்களா அப்படின்னா அது கிடையாது. எப்படின்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு சம்ம ஒரு தடவை டிவிஷன் பார்த்துட்டு அப்புறம் என் முன்னாடி உட்காந்து எழுதுறான். இல்ல அது ஓகே தான். ஏன்னா அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம குடுக்குறது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும்தான். அத அவங்க பார்த்துட்டு போறதுனால ஒரு தப்புமே கிடையாது. ஏன் ஏன்னா இப்ப நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் எல்லாம் இனிமே தான் உங்களுக்கு வரப்போகுது. அதுலலாம் நீங்க பார்க்காம பசங்க எழுதுனாங்கன்னா ஓகே. இப்போ வரைக்கும் நம்ம வந்து ரிவிஷன் தானே பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து அவங்க கொஸ்டினை ப்ராப்பரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டாலே பெஸ்ட் தான். ஏன்னா அப்பதான் அந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு டெஸ்ட் வச்சிட்டு இருக்கோம்க்கா. அதனால இப்போதைக்கு இப்படி இருந்தா ஓகே தான். கொஸ்டின் வந்துருச்சு, நீ ஒரு தடவை ரிவிஷன் எல்லா சமயம் பார்த்துட்டு வா, அப்புறம் தான் கொஸ்டின் பேப்பர் காட்டுவேன்னு சொல்லுவேன். ஆனா கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு டவுட் இருக்கு, இந்த சம் தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பார்த்துட்டு வந்துதான் அப்புறம் தான் சம் போடவே ஆரம்பிப்பான். இன்னொன்னு ஹோம் அன்னைக்கு முடிக்கிறது இல்ல. நான் அதை கேட்க மறந்துடுறேன்னா அது என் மேலேயும் ஃபால்ட் இருக்கு, கேட்கறது இல்ல. மறுநாள் பார்த்தா மெசேஜ் அனுப்பியிருந்தாதான் தெரியுமே. வேற யாராவது அனுப்புனாதான் நீ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேங்கிற விஷயமே எனக்கு தெரியும். ஏன் பண்ணலன்னு சொல்லி கேட்கலாம் தான். ஆனா ஏதோ ஒரு சில இடத்துல கொஞ்சம் அலட்சியமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது நான் பாத்துக்கிறேன்க்கா. டெஸ்ட் அண்ட் ஹோம் ஒர்க்குக்கு ஹரிஷ் போட வைக்கிறதுக்கு நான் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்றேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. மறுநாள் கேட்டாலே ஏன் போடல அப்படின்னு கேட்டாலே நான் டெய்லியுமே எல்லா நாளும் கேக்குறேன். நீங்க வேணா கேளுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் கேக்குற முதல் கொஸ்டின் அதுதான். அப்படி இல்ல, பர்டிகுலரா கேட்கணும். போட்டவங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். தப்புனா சொல்றோம்ல, அந்த மாதிரி ஏன் போடல
கேட்டாதான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்மள கேக்குறாங்க நம்ம போகணும். நீ கேக்குறதா, நான் கிளாஸ் எடுக்கும்போது பக்கத்துலதான் இருக்கேன், நீ கேக்குற, ஆனா பர்டிகுலரா கேக்குறது இல்ல. சரி, நான் பர்டிகுலரா கேக்குறேன்க்கா. பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அதெல்லாம் செய்யறது இல்ல. ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்மா இருந்தவங்க 2 தடவை போடணும் இல்ல 4 சம் போடணும் அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் கொடுக்காதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்ல, தப்பு இல்ல, அதெல்லாம் செய்யலாம். சரி, ஓகே. எங்களுக்கு என்னன்னா டைம் இல்லைன்னு ஒரே ஒரு ரீசன்ல முடிச்சிருவாங்க பசங்க. நான் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்றேன்க்கா. டைம் இப்போ குடுக்கிற சம் 1-2 சம் தானே. ஆமா, ஆமா. மணி கிளாஸ் அடுத்த 10 நிமிஷத்துல அதை போடுறக்குள்ள சம் தான் ஹோம்ஒர்க் வருது. பெரிய சம் மத்த சப்ஜெக்ட் மாதிரி எழுதுறது, படிக்கிறது, ஒப்பிக்கிறது அதெல்லாம் இல்லல்ல. இப்ப பார்த்த சம் அது ஒண்ணே ரிவிஷன் போட்டா தானே அவங்களுக்கும் தெரியும். இதுவே இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க போடுற சம்க்கு ப்ராப்பரா எழுதுறது இல்ல. ஏதோ அந்த நேரத்துல தோணுதோ அந்த நேரத்துல எழுதிட்டு அது அடுத்து மறுபடியும் எங்க போகுதுன்னே தெரியல அந்த பேப்பர்லாம். அது ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சில நேரத்துல அதெல்லாம் மிஸ் ஆகுது. அது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு பக்கத்துல இருந்து பாக்குறதுனால அதனால எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இப்போ இன்னொரு இது என்னன்னா, இப்ப ஆஃப்லைன்லாம் வருது, அதுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி எதுவும் வச்சீங்கன்னா பார்த்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்கக்கா. நான் ஆஃப் இயர்லிக்கு முன்னாடி ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்று ரிவிஷனுக்காக வச்சிடறேன் நான். டவுட் ஆற சம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகேங்கக்கா, ஓகே. ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப கிளாஸ் நல்லா இருக்கு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, தேங்க்யூக்கா. சொல்லி கொடுத்ததுக்கு ஓகேங்கக்கா, தேங்க்யூக்கா. மற்றவங்க வேற யாரும் பேசாம நிறைய பேர் இருக்கீங்க? ஹலோ ஹலோ டீச்சர், வணக்கம் டீச்சர், நான் ஹர்ஷினி அம்மா பேசுறேன். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? நான் இருக்கேங்க. ஹர்ஷினி எப்படி கிளாஸ்லாம் ஹர்ஷினி எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்கம்மா. டெஸ்ட், ஹோம்ஒர்க்கு, கிளாஸ் லீவ் போடாம அட்டென்ட் பண்றது, எக்ஸாம் இருந்தா கூடவுமே கரெக்டா வந்து அட்டென்ட் பண்றாங்க. மார்க்குமே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சென்டம்க்கு கொஞ்சம் ஒரு மார்க் 2 மார்க் மட்டும்தான் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அதுவும் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து ரெகுலரா எல்லாமே பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓகே, ஓகேம்மா. அட்டென்ட் பண்றதுல வாய்ஸ் வந்து பேசுனா இப்பதான். ஆமா, முன்னாடிக்கு ஆமா முன்னாடி பேசவே மாட்டாங்க, இப்பெல்லாம் சொல்லி சொல்லி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பேசுறதுதான் பக்கத்துல இருந்து கேக்குற கேள்விக்கு பதில் அப்படின்னு பக்கத்துல இருந்து சொன்னாலும் பேசுறதுக்காது. இப்பதான் கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஆமா. சரி, அப்புறம் வேற ஒன்னும் செய்தி இல்ல. நல்லா சொல்லி கொடுக்குறீங்க, எளிமையா சொல்லி கொடுக்குறீங்க, ஈஸியா புரியுற மாதிரி நடத்துறதோட சார் நடத்துறதோட நல்லா சொல்லி கொடுக்காங்க, ஈஸியா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. இப்ப நல்லா போடுது, கணக்கெல்லாம் நல்லா போடுது. சரி, ஓகே, தேங்க்யூ. மத்தவங்க? குட் ஈவினிங் சிஸ்டர், நான் லத்திகா அம்மா பேசுறேன். அக்கா சொல்லுங்கக்கா. நீங்க நல்லா மேக்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஓகேக்கா. அது போக பாப்பா வந்து ஹோம்ஒர்க் வந்து நீங்க கொடுக்குற ஹோம்ஒர்க்கை டெய்லி போட்டு அனுப்புறது கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். ஆமா. ஏன் போட்டு அனுப்புறீங்க, அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்குது. சரி. அது நீங்க இப்பதான் வந்து மத்த பிள்ளைங்க போட்டு அனுப்புறது போக யார் போடலையோ அவங்கள கன்ஃபார்ம் பண்ணி நீங்க கேளுங்க, ஏன் போடல, நீ போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்க. சரிங்கம்மா, சரிங்கக்கா. அது போக மேக்ஸ்ல கொஞ்சம் டல்லா தான் இருந்துச்சு பாப்பா. அது போக இப்போ உங்கள்ட்ட டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த தடவை மேக்ஸ் வந்து நல்லா போட்டு 3 பசங்களோட பாப்பாவும் போட்டு மார்க் நல்லா எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்களா? சரிங்கம்மா, சரி. அவங்க கிளாஸ் மிஸ்ஸே கேட்டாங்களாம், மேக்ஸ் யார்கிட்ட டியூஷன் போற பாப்பா, நான் சொல்லி போகாட்டி இப்ப எக்ஸ்ட்ரா நல்லா போட்டிருக்கேன், போன தடவை காட்டி இந்த தடவை எக்ஸாம்ல விட்டம்ல நல்லா மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, சரி, சந்தோஷம். அதுவே எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஓ, தேங்க்யூமா. அது போக கொஞ்சம் மேக்ஸ்ல வந்து எவ்வளவுதான் அந்த பிள்ளை பார்த்தாலும் அது போக எக்ஸாம் டயத்துல எனக்கு மறந்து போயிருது. எந்த ஃபார்முலா வச்சு எப்படி இது தெரிஞ்ச மார்க்கு சம்மா, ஆனா அது போக போகையில அது எனக்கு மறந்து போயிருது, எப்படி போடுறதுன்னு எனக்கு ஞாபகம் வருது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லி கண்டிப்பா. கொடுங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு. ஓகே. நான் நாளைக்கு முதல் வேலையா இப்ப நீங்க சொன்ன எல்லா இந்த கொரீஸையும் கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு அத எப்படி நான் கொண்டு போய் சேர்க்கணுமோ, நான் அவங்களுக்கு தேவையான மாரி நான் கொண்டு போய் சேர்த்துர்றேன். அவங்களுக்கு எப்படி ஞாபகம் கண்டிப்பா வச்சுக்கிறது, அந்த மாதிரி நான் நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுக்குறேன். அதுதான் நாங்க கண்டிப்பா உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா எங்க சைட்லேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, என்ன நிறை, குறை இருக்குன்னு நீங்க சொல்றது தான் எங்களுக்கு தேவை. ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் அதுக்கேத்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன்க்கா. மேக்ஸ்ல சென்டம் போட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறத காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப இருக்கு. அத நான் உங்களை முழுமையா உங்களை நம்புறோம். சரி. எங்களுக்காக நீங்க டெய்லி மட்டும் அனுப்பி வச்சுடுங்க. மத்தபடி நாங்க எல்லாமே பார்த்துக்குவோம். ஏன்னா பாப்பா கொஞ்சம் இப்பதான் லேட்டா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனா. மிஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி உள்ளத. ஆமா, ஆமா. தெரிஞ்சுச்சு எங்களுக்கு. ஆ. அதனால இப்போ வரக்கூடிய கிளாஸ் எல்லாமே ரெகுலரா அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க பார்த்துக்கிறோம்மா. கண்டிப்பா சிஸ்டர். ஓகே, ஓகே. தேங்க் யூ. கிளாஸ்ல எப்படி நீங்க கேக்குற கொஸ்டினுக்குலாம் கரெக்டா அட்டெண்ட் பண்ணி அது ஆன்சர் நம்ம சொல்றாங்க. கேட்டு ஏதாவது பர்ட்டிகுலரா கேட்கும்போது சொல்லுவாங்க. அதாவது கோர்ஸா சொல்லுங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. நான் கேட்குவேன் பர்ட்டிகுலரா, அப்ப கண்டிப்பா சொல்றாங்க. கண்டிப்பா சிஸ்டர். அதை இண்டிவிஜுவலா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி மட்டும் பார்த்துக்கிறேன். அதை மட்டும் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. சரிங்க. சரி. ஓகே. ஓகே சிஸ்டர். தேங்க் மற்றபடி யூ. நீங்க மேக்ஸ் சூப்பரா எடுக்கிறீங்க, நல்லாவும் என்டர்டைன்மெண்டாவும் இருக்கு. நாங்களும் பக்கத்துல இருந்தா நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. நீங்க எங்களுக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட் தான் எங்களுக்கு மேக்ஸ்க்கு. தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க் யூ. ஹலோ, நான் காவியஸ்ரீ அம்மா பேசுறப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? என்னப்பா காவியஸ்ரீ என்ன செய்யுது? நீங்க அடிக்கடி போன் பண்றீங்க. ஆனா நான் படிக்கிறவங்க கிளாஸ் போனதுட்டு கிளாஸுக்கு போகுது. ஆனா கொஞ்சம் நெட் பிரச்சனை கிடைக்குது. நெட்டு இங்க கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஓடி ஓடி உட்காருது. அதான் எப்படி பதிலாம் எப்படி சொல்றாங்க? பதில்லாம் ஆன்சர்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ்லாமும் அது மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இடையில தான் கொஞ்சம் வராம இருந்தாங்க பாப்பா. அப்புறம் இப்ப ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அது கொஞ்சம் இந்த பீரியட்ஸ்னால கொஞ்சம் பிரச்சனை, வயிற்று வலி பிரச்சனை இருந்துச்சு. ஓகே, ஓகே. அதனால கொஞ்சம் கிளாஸ் வராம இருந்துச்சு. வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நல்லா சரி. படிக்குதுல? நல்லா படிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதே மாதிரி ரெகுலரா வர சொல்லுங்க. கண்டிப்பா நல்ல எழுதி மாட்டேங்க. அனுப்புறாங்களா? டெஸ்ட் கொஞ்சம் அதிகமா டெஸ்ட் ஹோம்வொர்க் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுதுதான். அது கொஞ்சம் விழுந்து விழுந்து படிக்கிறாங்க, ஞாபகம் மறதி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அதுக்காக ஏன்னா ஞாபகம் மறதி எதனால இருக்குன்னா அவங்க எழுதி பாக்குறதே இல்ல. அவங்க எழுதினா தானே அவங்களுக்கு. அதாப்பா நானும் சொல்றேன். ஒரு நோட்டையும் பேனாம வச்சுக்கிட்டு எழுதி பாருங்கன்னு சொன்னோம்னா நம்ம சொல்றது இல்ல. நாங்க சொல்றது எடுக்காது. ஆனா நீங்க சொன்னா அவங்க ஏத்துக்குருவாங்க. சரிங்கம்மா. நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா தொடர்ந்து இன்னும் சொல்லி அவங்கள எப்படி மார்க் எடுக்க வைக்கணுமோ பாத்துக்கிறோம். நீங்க ரெகுலரா மட்டும் அனுப்பி வச்சிருங்க. என் பையன் அவங்ககிட்ட தான் படிச்சேன். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. சரி, அதனால சரி. என் பொண்ணையும் நல்ல மார்க் எடுக்க வச்சிருங்க. தம்பி பேர் என்னம்மா? ராகுல். ஓகே, ஓகே. ராகுல். ஓகே, ஓகே. சரி, சரி. சரி, சரிங்க. சரி. ஓகே, ஓகே. நன்றிம்மா. ஓகே. வேற யாரும் எதுவும் கருத்துகள் இன்னும் சொல்லாம இருக்கீங்களா? நிறைய பேர் பேசுன மாதிரி தெரியலையே. பத்மஸ்ரீ, நந்தினி, ஹரி வீட்ல, தாரகா, சச்சின் வீட்ல இன்னும் பேசுன மாதிரி தெரியல. நிறைய பேர் பேச வேண்டியவங்க இருக்கீங்க. பேசுறீங்களா? இல்ல சார் வந்திருக்காங்க. சார் பேச சொல்லுமா? யாரும் பேசுறீங்களா? அக்கா, சச்சின். இன்னைக்கு நான் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணிருக்கேன். அப்பா எங்க? அப்பா சென்னையில இருக்காங்கக்கா. இப்ப மதுரைக்கு வந்துட்டு இருக்காங்க. அம்மா கூட போயிருக்காங்கக்கா. ஓகே, ஓகேப்பா. ஓகே சச்சின். ஓகே. நம்ம அப்புறமா அப்ப நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். அப்புறமா டைம் இருந்ததுன்னா பேச சொல்லுங்க. சரிங்கக்கா. ஓகேப்பா கிளாஸ் சச்சின். ஓகே, ஓகே சச்சின். ஓகே. ஹரி அம்மா இல்லையா? ஹரி தாரகா வீட்ல இல்ல. என்னப்பா? ஆமாக்கா. அம்மா இல்லையா அங்க? நான் மட்டும் தான் அட்டெண்ட் நீங்க மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, சரி. ஓகேப்பா. ஓகே. நந்தினி அம்மா ஒர்க்கு போயிருக்காங்கக்கா. நான் மட்டும் தான் அட்டெண்ட். ஓகேமா. தாரகா மேடம் வணக்கம் மேடம். அம்மா சொல்லுங்கம்மா. தாரகா அம்மா பேசுறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா.
தாரகா எப்படி மேம் படிக்கிறா? தாரகா நல்லா படிக்கிறாங்க. நல்லா எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்குமே நல்லா எடுத்திருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலரா இதே மாரியே வர சொல்லுங்க. ஏன்னா கிளாஸும் மிஸ் பண்ணாம முடிஞ்ச அளவு வந்துட்டு இருக்காங்க. இதே மாரியே ஃபாலோ பண்ணாங்கன்னா, பப்ளிக்லயுமே 100 மார்க் எடுக்கலாம். ஏன்னா இப்பவே பாப்பா 100லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா பப்ளிக்லயும் 100 எடுக்கலாம். அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் தெரியுது. ஆனா ஆன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஆனா பர்ட்டிகுலரா கூப்பிட்டு கேட்டோம்னா சொல்றாங்க. ஆனா சொல்லு அப்படின்னு சொன்னா கூட சொல்ல மாட்டேன். அப்புறம் மத்த பிள்ளைங்க சொல்லிடுறாங்க, அவங்கதான் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னோம். ஆனா பாப்பாக்கு எல்லாமே தெரியுது. நான் கூப்பிட்டு கேக்குவேன். அப்போ சொல்றாங்க. அது கொஞ்சம் தெரியுது. ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. நீங்க கேக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேன். சரி நான் சொல்ல வைக்கிறேம்மா. ஏன்னா முன்னாடி பேசாம, ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாப்பா வந்து நம்ம கிளாஸ்ல பாட்டு வரைக்கும் கூட பாடுறாங்க, கொஸ்டின் கேக்குறாங்க. முன்னாடி பேசாம இருந்தவங்க இப்ப ஏதோ ஒரு விதத்துல அவங்க பேசுறதுக்கு வெளில வந்துட்டாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவுமே மாறி ஆட்டோமேட்டிக்கா பேசிடுவாங்க. அதனால அதை பத்தி நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா. அவ ஸ்கூல்ல எல்லாம் நல்லா பேசுவா. எல்லா சார்கிட்டயும் டீச்சர்கிட்டயும் நல்லா பேசுவா. ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் ஆன்சர் பண்ணாமோ எதுவுமே சொல்லாம அது ஒருவேளை இது வந்து புது விதமா உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த கூச்சம் இருக்கோ என்னமோ, இல்ல வீட்டுல இருந்து இருக்கிறதுனால அந்த கூச்ச சுபாவம் இருக்கா என்னன்னு தெரியல. நான் பாத்துக்கிறேம்மா. கூச்ச சுபாவம் நிறையவே இருக்கு. ஆனா நானா தான் சொல்லுவேன், நீ சொல்லு, உனக்கு தெரியுதுல்ல சொல்லு, சும்மா சொல்லிட்டு இருக்கதான் ஆன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்குள்ள சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுவா. சரி சரிங்கம்மா. அதான் கொஞ்சம் சொல்லு, புரிஞ்சத சொல்லு அப்படின்னு. சில வாட்டி வந்து நீங்க கேக்குறீங்க, ஆன்சர் பண்ணாம யாருமே ஆன்சர் பண்ணாம கூட இருக்காங்க. அப்ப நீ ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கூட பேசுவேன் நானு. அது மத்த பிள்ளைங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நீ தெரிஞ்ச நீ சொல்ல வேண்டியதானே. ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் கேக்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் பேசுவேன். ஆனாலும் சொல்ல மாட்டேன். அந்த இதெல்லாம் நீங்க அவளுக்கு தெரியுது நல்லாவே. அத கூட நீங்க கொஞ்சம் பேசுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே சொல்லுங்க. யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு மாதிரி. அதுதான் நான் எப்பவும் சொல்லுவேன், யாராவது பேசுங்க, நாம தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அது மாதிரி ஏதாவது சொல்லுவேன். ஆமா ஆமா, அதுக்காக தான் நான் சொல்றேன். என் பிள்ளைன்னு இல்ல, எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் பண்ணணும். அது அது பண்ணாதான் உங்களுக்கும் சரியா இருக்கும். ஆமா ஆமாமா. அது டெஸ்ட் எல்லாம் நல்லா எழுதுறாங்க. அதெல்லாம் ஓகேமா. டெஸ்ட் ஹோம்வொர்க் எல்லாமே ஓகேமா. சரிம்மா. சரி. ஓகேமா ஓகேமா. தேங்க்யூமா. ஓகேமா. தீபா வீட்ல, தீனாஸ்ரீ வீட்ல இருக்காங்களாமா? கங்கா ஐடியில இருக்கீங்களே. பத்மஸ்ரீ வீட்ல இருக்காங்களா? ஓகே ஓகேம்மா. சரி, அப்போ மற்றவங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் பேசுகிறீங்களா சார்? சார் அன்பரசன் சார். சார் சரி, உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இதோட ஹப்பா வந்து களஞ்சியம் சமூக வானொலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து நம்ம ஸ்டேஷன் மேனேஜர்ஸு அன்பர்சன் சார் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சில கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் அதை மட்டும் கேட்டுக்கோங்க சார். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா பேரண்ட்ஸுக்குமே அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே வணக்கம். அதாவது உங்களுடைய முக்கியமான நேரத்தை வந்து எங்களுக்காக இந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்காக செலவு பண்ணி நீங்க வந்து வந்திருக்கிறீங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம். பவித்ரா எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நாங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோமோ அதே மாதிரி உங்களுடைய பங்களிப்பு இருந்தா மட்டும்தான் இந்த 100% மார்க்ன்றது வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நாங்க எவ்வளவுதான் வந்து இங்க சொல்லி கொடுத்து அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க பண்றாங்களா இல்லையா, அங்க கிளாஸ வந்து கரெக்டா கவனிக்கிறாங்களா இல்லையான்னு கண்டினியூஸா பார்க்கலனா கூட அடிக்கடி சும்மா அவங்கள கொஞ்சம் பார்த்துட்டு போனா கூட போதும். ஏன்னா அவங்க ஒருவேளை ஏதாவது விளையாட்டு விஷயமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணா கூட என்ன சொல்றது, அந்த சம்முல வந்து அவங்க சால்வ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்படும்.
ஸோ அதனால ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா கூட அப்பப்போ வந்து பையன் என்ன கிளாஸை கரெக்டாக கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துங்க. கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏன்னா அவங்க இதுதான் நான் பண்ண ஹோம்ஒர்க்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அது அவங்க தான் பண்ணாங்களா இல்லை பேரண்ட்ஸ் பண்ணாங்களா இல்லை வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணி கொடுத்தாங்களான்றது கொஞ்சம் நாங்கள் மானிட்டர் பண்ணுறதுல கொஞ்சம் இது இருக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா 100% மார்க்ன்றது கண்டிப்பா 100% எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மந்த்லி வந்து கொஞ்சம் இது மாதிரி கேட்டிருந்தோம் பேமெண்ட். அது வந்து ஒரு 200 வந்து நீங்க ஜிபே நம்பர் இருக்கும், நம்ம களஞ்சியத்துடைய ஜிபே நம்பரு. ஸோ அந்த நம்பருக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, அக்கௌண்ட் நம்பர்லயே போட்டுடலாம். உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நாங்க ஷேர் பண்றோம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, இன்னைக்கு எல்லாருமே வந்து உங்கள் பிள்ளைங்களுக்காக இணைஞ்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீங்கள் எல்லாருமே இணைஞ்சு இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நிறைய பேரண்ட்ஸால் வர முடியல. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில் கூட ஃபோன் பண்ணி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம நாளைக்கு வந்து கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூம்மா. ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூப்பா. தேங்க்யூப்பா. தேங்க்யூக்கா. தேங்க்யூப்பா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூக்கா. தேங்க்யூப்பா. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா.